பட்டாக்கத்தியில் கேக் வெட்டுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய கைது நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். விஜய் சேதுபதி அவரோட பிறந்தநாளை பட்டாக்கத்தில் கேக் வெட்டி கொண்டாடினாருன்ட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அவர் என்னோடய படத்தில் ஒன்றில் அந்த பட்டாக்கத்தி வந்து முக்கியமாக இருக்குது, அதனால நான் அதை என்ன சொல்கிறது, அந்த குறியீடை காட்டுறதுக்காண்டி நான் கேக் வெட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், வருத்தம் தெரிவிச்சிருந்தார். அது ஓகே. இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து இவருக்கு செங்கோல் கொடுப்பாங்க, எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு விழாவில் செங்கோல் கொடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து செங்கோல் ஒருத்தரை வந்து குட்டி ராஜா மாதிரி, இப்போ சிஎம்மாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு குட்டி ராஜா மாதிரி செங்கோல் தான் கொடுப்பாங்க. ராஜான்னா செங்கோல் தான் கணக்காக அதை கொடுப்பாங்க. போருக்கு போகிறதுக்கு தான் வாள் தேவைப்படும். அந்த போருக்கு போன காலத்துக்குள்ளே யாரும் வாள் கொடுத்த மாதிரி தெரியலை பரிசா. நமக்கு தான் ஃபோட்டோஸ் எதுவும் இல்லைல்ல. இப்போ எதுக்கு இவங்க எப்போ பார்த்தாலும் வாழை தூக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. மாமன் படம் அது, இந்த வடிவேலும் இவரும் நடிச்சது, உதயநிதி ஸ்டாலினும். ஆளுக்கு ஒரு வாழை கையில் வச்சுக்கிட்டு சேலை உட்காந்து, அது ரொம்ப பெரிய தவறு. இங்கே வந்து ஆயுதத்தை வச்சு தானே எங்கே பார்த்தாலும் சண்டைகள் ஓடிட்டுருக்கு. அதை வந்து நம்ம ஊக்கப்படுத்துகிற மாதிரி தானே ஆகுது. மறைமுகமாக வந்து ஆளுக்கு ஒரு வாழை கையில் வச்சுக்கிட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு போஸ் வந்து 1000 விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கே யாருமே அது ஒரு தப்பாக யாருமே பேசலை. அந்த கதையில் உருகிட்டாங்க எல்லாருமே, வடிவேல் நடிப்பில் உருகிட்டாங்க. இது தப்பு, இந்த மாதிரி போஸ் கொடுத்து ஒரு ஃபோட்டோ போடுறது தப்பு அப்படின்னு யாருமே ஒன்றுமே சொல்லலை. இப்போ இவங்க விழாவில் ஏதோ இளைஞரணி விழாவா, அதில் ஆளுக்கு ஒரு வாள் வச்சிட்ருக்காங்க. என்ன தான் நடக்குது அங்கிட்டு? நம்ம மூர்க்கமாக இருக்காங்கன்னு சொல்கிறோம், யூபி அங்கிட்டு இங்கிட்டலாம் ஜனங்க வந்து மூர்க்கமாக அடித்தடிக்கி அலையிறாங்கன்ற மாதிரி. இவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, அவர் சிஎம், இவர் வந்து அமைச்சர். இவங்க ஆளுக்கு ஒரு வாழை கையில் வச்சு என்ன சொல்ல விரும்புகிறாங்க? மக்கள் எல்லாருமே வாள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்களா? தவறான ஒரு முன்னுதாரணம் இல்லையா இந்த ஃபோட்டோஸ்லாம்? இதை பற்றி யாருமே பேச மாட்டுறாங்களே. எவ்வளோ ரூபா யாருக்கு கிடைக்குதுன்னு தெரில. தேவையில்லாத விஷயங்களை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த மாதிரி விஷயங்களை பேசினா தானே அவங்க இன்னொருத்தர் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. எதுக்கு இவங்க 2 பேரும் என்ன போருக்கு போக போகிறாங்களா? எதுக்கு இவங்களுக்கு வாழை வச்சு என்ன செய்ய போகிறாங்க? இப்போதைக்கு வந்து சமூக விரோதிகள் கிட்ட தான் ஆயுதங்கள் இருக்குது, சரிங்களா? நார்மலான மனுஷங்க வந்து ஆயுதத்தை கையில் எடுத்துக்கிறதோ இல்லை அதெல்லாம் எதுவுமே நினைக்கிறதில்ல. அவன் பொழப்ப பார்த்துட்ருக்கான். சமூக விரோதிகள் தான் ஏதாவது ஒரு ஆயுதத்தை தூக்கிட்டு திரிகிறாங்க. அப்போ ஒரு முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் ஆளுக்கு ஒரு வாழை இப்படி மக்கள் முன்னாடி கொடுத்து போஸ் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அது வந்து நல்ல முன்னுதாரணமானு நான் கேட்குறேன். ஏன் உங்களுக்கெல்லாம் செங்கோல் கிடைக்கலையா? வேறு எதுவுமே கிடைக்கலையா பரிசா கொடுக்கறதுக்கு? அதை என்ன சொல்ல வர்றாங்க இவங்க? அடிச்சுக்கோங்கடான்னு சொல்ல வராங்களா? இல்லை இவங்க எதுவும் போருக்கு போக போகிறாங்களா? பாகிஸ்தான் பார்டரில் ஏதாவது சண்டை நடந்தால் இவங்க அப்பாவும் பையனும் போய் சண்டை போட போகிறாங்களா? வால் சண்டை இப்படி போட போகிறாங்களா? எதுக்கு இந்த வேலை? ஒழுங்காக துப்பாக்கி பிடிக்கிறவங்க கூட சத்தம் போடாமல் பார்த்துடணும். ஆனால் 1000 பேர்த்தில் ஒருத்தனை போயிட்டுருப்பான். ரயில்வே ஜங்ஷனாக இருக்கட்டும், எங்கேயோ ஒருத்தன் அங்கே பார்டரில் துப்பாக்கி பிடிச்சிட்டு நிற்கிறவனா இருப்பான். இங்கே மக்களோட மக்கள் அவன் சாதாரண ஆளாக போயிட்டுருப்பான். இதுங்க ஒன்றுத்துக்கு உபயோகமற்றதுக்கு வாழை வச்சுக்கிட்டு வீரமளிக்குங்க. அது சொல்கிறது இதெல்லாம் வந்து பேச பொருளாக மாற மாட்டேங்குதே. வெரி பேட். எப்போ பட்டாக்கத்தில் கேக் வெட்டுறது தப்புன்னு சொல்கிறாங்களோ அப்போ பட்டாக்கத்தில் தூக்கி போஸ் கொடுக்குறதும் தப்பு தான். ரெண்டும் ஒரே மாதிரியான தப்பு. கைது நடவடிக்கைலாம் நடக்காது. ஒரு வேளை என்ன வேணால் யாருன்னா இதெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது. பட்டாக்கத்தியில் கேக் வெட்டினா தப்பு, பட்டாக்கத்தி இப்படி வச்சுக்கிட்டு போஸ் கொடுத்தா தப்பு இல்லை. அது என்ன கத்தியோ நமக்கு தெரில. பட்டாக்கத்தின்றதே நீள்நிலை கத்தியை தானே சொல்லிடுறாங்க. எப்படியோ பயமுறுத்துற மாதிரி 2 கத்தி வச்சு போஸ் கொடுக்குறாங்க. தப்பு தான், தப்பு தான். நீங்களே சொல்லுங்கள்.